ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல அடுத்து சிறுபான்மையினர் விருப்பங்களை பாதுகாத்தல். சரத்து 29 பத்தி பார்க்க போறோம். 29 30 சிறுபான்மையினர் உரிமைகளை பத்தி சொல்லுது. அதாவது கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ், விச் மீன்ஸ் என்ன அப்படின்னா தமிழ்ல கலாச்சாரம் மற்றும் கல்வி உரிமைகளை பாதுகாத்தல். அது என்ன? அதுல 29வது சரத்து சிறுபான்மையினர் விருப்பங்களை பாதுகாத்தல். அதுல பாருங்க, குடிமக்களில் ஏதேனும் பிரிவு, அதாவது எனி செக்ஷன் ஆஃப் த சிட்டிசன், அந்த சிட்டிசன்ஸுக்கு அதாவது குடிமக்களில் ஏதேனும் பிரிவிற்கு என்ன இருக்குது அப்படின்னா அவங்களுடைய மொழி கலாச்சாரம் ஆகியவற்றை பாதுகாப்பதற்கான உரிமை இருக்கு. அதே நேரத்துல கல்வி நிறுவனங்கள் மறுத்தல் கூடாது. கல்வி நிறுவனங்கள்ல 28வது சரத்துல நம்ம 4 விதமான கல்வி நிறுவனங்களை பார்த்தோம். அதுல முழுவதும் அரசினால் நடத்தப்படக்கூடிய கல்வி நிறுவனம் இருக்கு, அரசிடம் இருந்து உதவி பெறக்கூடிய கல்வி நிறுவனம் இருக்கு. இந்த 2 கல்வி நிறுவனங்களும் மதம், மொழி, ஜாதி, பாலினத்தின் அடிப்படையில் நாங்க இந்த கல்வி நிறுவனத்துல உங்களுக்கு அட்மிஷன் தரமாட்டோம் அப்படின்னு சொல்றதுக்கு கல்வி நிறுவனங்களுக்கு உரிமை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இந்த 2 பிரிவுகளையும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா முதல் பிரிவு என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு மத குழுவினருக்கானது. அந்த மத குழுவினர் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த மொழி கலாச்சாரத்தை பாதுகாக்கலாம். ஆனா அதே நேரத்துல 2வது என்ன சொல்லுது அப்படின்னா தனிநபர், ஒரு தனிநபர் என்ன பண்ண முடியும் அப்படின்னா தங்களுடைய மொழி கலாச்சாரத்தை, அதாவது ஒரு மொழி அல்லது கலாச்சாரத்தை சேர்ந்தவராக இருக்கிறார் அப்படின்னா அவருக்கு நாங்க அந்த கல்வி நிறுவனத்துல அட்மிஷன் தரமாட்டோம் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படிங்கிற 2 விஷயத்தையும் இதுல சொல்லுது. அடுத்து பாருங்க, சிறுபான்மையினரின் 2 வகைகள். நம்ம அரசியலமைப்புல சிறுபான்மையினர் அப்படிங்கிறதுக்கான வரையறை எங்கேயுமே சொல்லப்படல. ஆனா 2 வகையான சிறுபான்மையினர் இருக்கிறதா நம்ம எடுத்துக்கிடலாம். நமக்கு 2 வகையான சிறுபான்மையினர் இருக்கிறாங்க. ஒருத்தங்க யார் அப்படின்னா மொழி அடிப்படையிலான சிறுபான்மையினர், மற்றொரு பிரிவினர் மதம் அடிப்படையிலான சிறுபான்மையினர், லிங்குஸ்டிக் அண்ட் ரிலிஜியஸ் மைனாரிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து உச்சநீதிமன்றம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த குடிமக்களின் ஏதேனும் ஒரு பிரிவு, சரத்து 29 மைனாரிட்டி அப்படின்னு தனியா சொல்லல, குடிமக்களின் ஏதேனும் ஒரு பிரிவு அப்படின்னு சொன்னதுனால உச்சநீதிமன்றம் தெளிவா சொல்லிட்டாங்க இங்கு மைனாரிட்டி மட்டும் இல்ல மெஜாரிட்டியும் இதுல உண்டு அப்படிங்கிறது சொல்லப்படுது. அடுத்து அரசியல் பேச்சுக்கள், சபதங்கள். இப்போ ஒருத்தருக்கு அவங்களுடைய மொழியை பாதுகாக்கிறதுக்கு உரிமை இருக்கு. அதே நேரத்துல மொழியை பாதுகாக்கிறதுக்கு அவங்க போராட்டம் நடத்தலாம். அதே நேரத்துல ஏதாவது அரசியல் தலைவர்கள் அரசியல் பேச்சுகள்ல நாங்க மொழிகளை பாதுகாப்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதன் பிறகு அவங்க மறந்துட்டாங்க அப்படின்னா அதை ஒரு குற்றமாக கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் தெளிவாக சொல்றாங்க. இந்த சரத்து புரிஞ்சிருக்கும்.